அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா நாம் இருக்கக்கூடிய பகுதி ஆம்பூருடைய நுழைவாயில் என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் தான் நேற்று நள்ளிரவில் வந்து அந்த கலவரம் ஏற்பட்டது. அந்த அதாவது காவல்துறையுடைய வாகனங்களுக்கு தீ வைப்பு உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் அந்த தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓஆர் தேட்டர் பின்புறம் இருக்கக்கூடிய பகுதியை சேர்ந்த மக்கள் சுமார் 3000க்கும் மேற்பட்ட இந்த கலவரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்படி ஈடுபட்ட அந்த மக்கள் வந்து தற்போது அந்த காலை 4 மணிக்கு பிறகு வந்து காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த ஆம்பூர் நகரம் வந்து முழுவதுமாக வந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பூரில் வந்து 6 மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டு இங்கே பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக வடக்கு மண்டல ஐஜி மஞ்சுநாதா தலைமையில் இங்கே பல்வேறு பகுதிகளாக சாலைகளில் ரோந்து பணிகளில் வந்து காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆம்பூரை பொறுத்த வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நள்ளிரவு நடந்த அந்த கலவர சம்பவத்தின் காரணமாக இங்கே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த பகுதியில் கலவரம் ஏற்பட்ட காரணத்தினால் தற்போது காவல்துறையினர் இந்த இடத்துல வந்து பெருமளவில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக அந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்கள், அதாவது காவல்துறையை குறிவைத்து தாக்கியவர்கள், அவர்களை அதாவது இறைச்சியை வெட்டக்கூடிய அந்த கத்தியை பயன்படுத்தி வெட்ட முயன்றவர்கள், கையெறி குண்டுகள், பெட்ரோல் குண்டுகள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தியவர்களை அவர்களை குற்றவாளிகளாக கருதி அவர்களை குறிப்பறிந்து தற்போது காவல்துறையினர் ஒவ்வொரு வீடாக சென்று அவர்கள் இருக்கிறார்களா என்று விசாரணை மேற்கொண்டு அவர்களை கைது செய்து வருகின்றனர். தற்போது வரை நமக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் கொடுத்த தகவலின்படி 190 நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இன்று மதியத்திற்குள் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் கைது செய்ய வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக இப்படி கைது செய்யப்பட்டவர்கள் ஒரு சில அதாவது சம்பவத்தில் ஈடுபடாதவர்கள் என்றும் கூறப்படுகிறது. அவர்களை பொறுத்தவரைக்கும் அந்த குடும்பத்தைச் சார்ந்த பெண்கள் தற்போது இந்த ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏவான அஸ்லம் பாஷாவின் வீட்டை நோக்கி அவர்கள் வந்து சூழ்ந்திருப்பதாக சற்று முன் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது அந்த இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் வந்து தனது வீட்டில் இருந்த நபர்கள், ஆண் நபர்கள் வந்து காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை வந்து விடுவிக்க வலியுறுத்தி அவர் வீட்டை முற்றுகையிட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது இந்த ஆம்பூர் பகுதி முழு அடைப்பு, அதாவது கடைகள் வந்து ஓரளவு திறந்து, அதாவது வணிக வளாகங்கள் ஓரளவு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதாவது கலவரம் நடந்த பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வணிக வளாகங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இன்னும் மதியத்திற்குள் இங்கே ஓரளவான சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் என்று காவல்துறை வட்டாரத்தில் தெரிவித்திருக்காங்க.